ரோட்டெல்லாம் வாகனம் ஆரோட ஆராய்ச்சி ஊர்களில் குழுவில் வேட்பாளர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாலும் இருக்கு. கொண்டு வந்தவர் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியம் மிச்சம் குறை. இனியதமிழ் வணக்கம். நாடும் நையாண்டியும் நிகழ்ச்சியில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி. நேற்று முதல் பார்த்தேன், ரோட்டெல்லாம் வாகனம் ஓடி தெரியும். நான் பார்த்தேன் கடன் சொன்ன மாதிரி ஆரோட ஆட்சி அமைக்கிறேன், ஆரோட ஆட்சி அமைக்கிறேன். மேடையில பேசக்குள்ள எல்லாம் அவனை பேசுறது, அவனை கொண்டு வர அவனை பத்தி எல்லா ஊடகங்களையும் மதுகளையும் கூட பேசி போட்டு கடைசியா அவனும் வந்து சேருவான் இவங்களோட, இவங்க போய் சேருவாங்க அவனோட. இப்படித்தான் நாட்டுல நடக்குது பிரச்சனை. நான் பார்த்திருக்கிறேன். இப்ப எலெக்ஷனுக்கு முதல் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஊர்களில் நடக்கிற தேர்தல் தான் இது. இந்த தேர்தல்ல ஊர் மட்டங்கள்ல நடக்கிற தேர்தல் தான் இது. இப்ப ஊர்களுக்குள்ள பகைகள் வரும், இதெல்லாம் மறந்து ஆட்சி அமைக்கக்குள்ள எல்லாருமா சேர்ந்து, இப்ப உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில தமிழ் கட்சிகள், தமிழ் ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதாக திட்டம் போட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லா கட்சியிலையும் நடக்குது. பெரும்பாலும் தமிழ் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க மட்டும் நான் நினைக்கிறேன். இப்ப எங்க ஓடிச்சுட்டாங்க மட்டக்களப்பு மாவட்டம். இப்ப இது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில வெதுகலாறுல இருந்து துறநீலாமலை வரைக்கும் ஓடுறாங்க. வெதுகலாறுல இருந்து துறநீலாமலை வரைக்கும் ஓடி எப்படியோ ஆட்சி இதெல்லாம் ஏதாவது ஒரு தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போல தெரியுது. இதுல சுயேட்சை குழுவாங்க காசு எல்லாம் கொடுத்து நோக்கிடுவாங்க. சுயேட்சை குழு இது சுயாதீன குழு இருக்கு தானே. சுயேட்சை குழுன்றது அவங்களுக்கு இதால ஒரு பக்கம் பார்த்தா கட்சிகளை விட்டு எல்லாரும் சுயேட்சை குழுவாட்சி அமைச்சு சுயேட்சை குழுவில் வேட்பாளர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாலும் இருக்கு. அந்த அளவுக்கு சுயேட்சை குழுக்கு அவ்வளவு மோசம் இருக்கு. ஒரு பிரதேச சபை போன தடவை ஒரு பிரதேச சபை அமைக்கக்குள்ள சுயேட்சை குழுவில் இருந்தவர் வெண்டு அவருக்கு 2 கட்சிகளும் ஆட்சி அமைக்க இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்குள்ள சுயேட்சை குழுவில் இருந்தவர் இந்த தவிசாளராக வந்து நான் அந்த ஊரை சொல்ல விரும்பல. ஒரு இடத்துல இது நடந்தது. இப்ப அப்படியான சூழ்நிலை வரா போல தெரியுது. என்னன்னு கேட்டா, இது தமிழரசு கட்சியும் பெரும்பான்மையாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில தமிழ் பிரதேசங்களில் தமிழரசு கட்சியும், முஸ்லீம் பிரதேசங்களை பொறுத்தவரையில முஸ்லீம் காங்கிரஸும் ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதிலிருந்து இந்த முறை சுயேட்சை குழுவிலிருந்து கொண்டு வந்தவர் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியம் மிச்சம் குறை. நாளை சந்திப்போம். என்றும் அன்புடன் MS அண்ணாதுரை.